அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் உள்ள அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். நெல்லையில் உள்ள அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் குடிநீர் தட்டுப்பாடானது நிலவி வருகிறது. நேற்று முதல் குடிநீர் விநியோகம் இல்லாததால் டயாலிசிஸ் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நெல்லையிலிருந்து நமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. நிஷமா பண்ணியா, நெல்லை மாவட்டத்தில் என்றாலே மிகப்பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்குது. திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாளையங்கோட்டையில் உள்ளது. இந்த மருத்துவமனையில் பல்நோக்கு அரசு பல்நோக்கு மருத்துவமனையும் அதன் அருகிலேயே கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த பல்நோக்கு மருத்துவமனையில் நேற்று முதல் குடிநீர் விநியோகம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இல்லாத காரணத்தினால் பெரும் சிரமத்துக்கு ஆளாயிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 13ஆம் தேதி ஏற்பட்ட மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் குடிநீர் பைப்புகள் உடைந்து சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேரடியாக திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாள்தோறும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளும் 1500க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகளும் அங்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலையிலிருந்து முற்றிலுமாக அங்கு குடிநீர் மற்றும் தண்ணீர் எதுவும் இல்லாத காரணத்தினால் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு தண்ணீர் இல்லாத காரணத்தாலும் மூச்சு திணறல் உள்ளிட்டவை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அரசு பல்நோக்கு மருத்துவமனையிலேயே தண்ணீர் இல்லாத ஒரு அவல் நிலையாக இருக்கிறது. காலை 6 மணி முதல் டயாலிசிஸ் நோயாளிகள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்து கொண்டு வருகிறது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மாநகராட்சி நிர்வாகம் அல்லது மாவட்ட நிர்வாகம் அங்குள்ள நோயாளிகளுக்கு தேவையான குடிநீர் மற்றும் தண்ணீரை உடனடியாக விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அங்குள்ள நோயாளியுடைய உறவினர்கள் மற்றும் நோயாளிகள் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இது போன்ற ஒரு அரசு மருத்துவமனையிலே இது போன்ற ஒரு தண்ணீர் இல்லாத சூழ்நிலை இருப்பதாக நோயாளிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். வர்ணியா. செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.